இங்கே குடிக்கிறதுக்கு இது பாவி ஆரம்ப வைத்தியசாலை இங்கே பாருங்கள், இது வெந்நீரி குளத்தில் உள்ள கிணறுகளை பாருங்க. பொதுவாக இங்கே உள்ள கிணறுகள் இப்படி தான் இருக்கும். வாங்க பார்ப்போம், இந்த கிணத்தை பார்ப்போம். எப்படி தண்ணி இங்கே பாருங்க, ஒரு 3.5 அடி நிலமட்டத்திலேருந்து 3 அடி தண்ணம் மேலே பாருங்க, மேலே இருந்து பார்த்து தண்ணி இருக்குது. தண்ணி இப்படி தான் இருக்குது. இங்கே குடிக்கிறதுக்கு இது பாவிக்கிறது இல்லை, பாத்திரம் கழுவுறது, குளிக்கிற உடுப்பு துவைக்கிறது, குடிக்கிறதுக்கு இடங்கள்லாம் தண்ணி எடுக்கிறது பொது தண்ணிகள். ஆனால் இந்த இடங்களில் வந்து இப்போ இந்த இடத்துல இந்த 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 நிலத்தில் வந்து ஒரு 3.5 அடி வெட்டினா தண்ணி வந்துடும். காரணம் பக்கத்தில் என்ன இருக்குன்னா எங்களோட குளம் இருக்குது, வெந்நீரி குளம் இருக்குது. அதெல்லாம் நான் அப்படி இருக்குது. வாங்க, இன்னொரு விஷயம் வேண்டாம், ஒரு புதுமை ஒன்று காட்ட போகிறேன். இப்போ காட்டுறேன், வாங்க பார்ப்போம். பாருங்கள், காட்டுவேனா? வாங்க. இங்கே பாருங்கள், இதில் உள்ள தண்ணியும் பாருங்கள். முதல் காட்டுற தண்ணி பாருங்கள், அதே அளவு ஆழம் 3 அடி 4 அடியில் இருக்குது. அதே நேரத்தில் பாருங்க, இவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல பிறந்த ஒரு குடிமகன். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அண்ணே இப்போ நீங்கள் இந்த தண்ணி இங்கே வந்து இருக்கிற இதுக்குரிய காரணம் என்ன? இந்த ஏரியாவிலேயே இப்படி ஒரு தண்ணி ஒரு இடத்திலும் இல்லை. என்ன காரணம்? இப்போ நல்ல இது சில பேர் சொல்கிறாங்க, இந்த ஆலமரம் இருக்கிறது கோயில், காளி கோயில் கிணறு. ஆனால் இந்த ஆலமரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நாங்கள் இந்த ஆலமரத்துக்கு தொடர்பு இருக்கா இருக்கிறதால இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இந்த இடத்துலையும் காளி கோயில் நல்ல தண்ணி தான் கூடுதலாக இருக்குன்றாங்க. ஆனால் இது நல்ல இதாக எல்லாரும் இதில் தான் நடக்கிறேன். இங்கே கூடுதலாக இதை ஒரு செக் பண்ண வந்த இடத்துல இந்த தண்ணியையும் ஒரு போத்தல் தண்ணியையும் வாங்கி ஊற்றி கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் போத்தல் தண்ணியை விட இது நல்ல சொல்லி கல்சியம் இல்லை குடிக்கலாம்னு சொல்லி ஓகே பண்ணி சிபாரிசு இருக்கிறாங்க வந்து தண்டினார். ஓகே, இங்கே அவர் சொல்கிறாரு என்றால் பாருங்கள், அந்த கோயில் ஒன்று பக்கத்தில் இருக்குது, காளியம்மன் கோயில். இங்கே பாருங்கள், இந்த கோயில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கோயில் உள்ளுக்கு இருக்குது. இந்த கோயிலில் உள்ள ஒரு புதுமை என்றும் இவர் சொல்லுகிறார். அடுத்தது ஆலமரம் இருக்குன்னு சொல்லுகிறார். அதை நீங்கள்லாம் தீர்மானிக்கும், அது கடவுண்ட புதுமையாக என்னென்னா. ஆனால் உண்மையிலே இந்த தண்ணியை இப்போ இங்கே காட்டுறேன்னு பாருங்கள். இந்த தண்ணியில் வந்து பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்கும். தண்ணி பாருங்க, இந்த தண்ணி ஊற்றுற பாருங்க, நல்ல தெளிவாக இருப்பாருங்க. ஆனால் குடிச்சு பார்த்தனா உண்மையிலேயே போத்தல் தண்ணியோட டேஸ்ட் ஒன்று இருக்குது இதில். என்னென்ன போத்தல் தண்ணியை விட டேஸ்ட் இருக்குது. இதாக குடிச்சியாக்கள் எப்பயுமே இதை தான் குடிப்போம். உண்மையை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். மாதிரி தேத்தண்ணி வச்சு நாங்கள் குடிக்கும் போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒரு ஷவர் தண்ணி தன்மையோ ஒன்றுமே இல்லை. இப்போ மக்கள்லாம் வாங்கி போடுறோம், பழுதாக பொதுமக்கள் எல்லாரும் எடுக்கிறபடியா எல்லாரும் வாங்கி போட்டு பாய்க்கிறோம். அப்போ உண்மையிலே ஒரு புதுமை தான். அந்த நீட்டான இப்போ மழை காலத்துலேயும் இப்படி தண்ணி இருக்குமா ஒன்றே? அல்லது மழை காலத்தில் இருக்கும், கோடையில் கொஞ்சம் கீழே போகும். ஆனால் இல்லாமல் போயில்லை ஒரு காலம். தண்ணி எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் தண்ணி இருக்கும். இப்போ மழை காலத்தில் இருந்தாலும் மழை கூட பெய்தாலும் தண்ணி இதே மாதிரி இந்த டேஸ்ட் இப்படி தான் இருக்கும். நல்ல மேலே வரும். இப்போ குளத்தில் கொஞ்சம் குறைஞ்சு டேஸ்ட் இருக்குமா? இதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, மழை தண்ணி வளமையாக மழை காலங்களில் தண்ணி எல்லாம் கலங்கி வரும். ஆனால் மழை காலங்களில் கூட இங்கே வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிறந்து வளர்ந்த ஒரு குடிமகன். அப்போ இவருக்கு தெரியும், இங்கே இந்த பல 2-3 கிணறு வச்சுக்கிறார், வயல்வெளி வச்சுக்கிறார். அந்தபடியாக அவர் சொல்கிறார் அப்படி. ஆனால் இதில் வந்து அந்த தண்ணீர் என்ன சொல்கிறது, ஓட்டர் சப்ளையார் அந்த அவங்க அந்த நீர் என்னென்னு சொல்கிறவங்கள இந்த தண்ணி டெஸ்ட் பண்ண வருவாங்க, அவை கூட வந்து அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள், நீங்கள் பாவிக்கலாம்னு தரமானதுண்டு. அந்த போத்து தண்ணியை விட முதலாவது இதுதான் தெரிவாங்க. பார்த்தீங்களே. ஓகே ஓகே, நல்ல விஷயம். பார்த்தீங்களா, இது நன்மை தான். பாருங்க, இப்போ அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டார். இப்போ அடுத்தவரும் வந்து நிற்கிறார். இவரும் இங்கே தொடர்ச்சியாக எவ்வளோ காலம் தண்ணி இங்கே வந்து எடுக்கிறீங்க? இவரும் கனகாலம் தான் இங்கே எடுத்துக்கொண்டு இருக்கார் தண்ணி வந்து. உங்களோட வீட்டு கிணத்தை விட இதில் திருநீர் பிரச்சனை அதுகள் இருக்குது. அந்த வீட்டு பக்கங்களில் உள்ள தண்ணி வீட்டு தண்ணியும் சரியில்லை. அதுக்காண்டி வந்து இவரும் கனகாலமாக அந்த தம்பி வந்து இங்கே எடுத்துக்கொண்டு போகிறவராம். தண்ணியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, நல்ல சுத்தமாக தண்ணியாக இருக்குது. சரி தம்பி, நன்றி தம்பியா. ஓகே ஓகே. இது விநாயகர் பெருமான் இருக்கிறார் பாருங்க. இப்படி வந்தால் தெற்கு வீதி, சிவலிங்கம்,
நான் இப்போ இங்கே இருக்கேன்டா பாருங்க, பன்னேரி குளம் ஐயனார்புரம் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் தேவஸ்தானம். இந்த இடத்துல நிற்கிறேன் பாருங்க. இது ஒரு பத்ரகாளி அம்மன். ஆனால் கோயில் பூட்டி இருக்குது. இன்றைக்கு மதியம் பூசி தந்திரப்பின வரியில் வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்றால் பன்னீர் குளத்தில் உள்ள ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் நிற்கிறேன். இங்கே பாருங்க, முன்பக்கம் கோயில் பூட்டி இருக்கு போல. பார்ப்போம், போய் பார்ப்போம். கொடிக்கம்பம், 7 கொடிக்கம்பம் இருக்கு. என்ன கயிறா, கைத்த பாருங்க. பயமே மூலஸ்தானம் பூட்டி இருக்கிறது. பூசணி இருந்தால் திறப்பு நம்புகிறேன். கிணறு இது இப்படிதான் 4 அடி. இங்கே பாரு, தண்ணி 4 அடி தான் இருக்கு. ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு, சின்ன கோயிலாக. பண்ணிக்கிற கோபுரம் கட்டிக்கணும், மணி கோபுரம் கட்டிக்கணும்.
ஆரம்ப வைத்தியசாலை பராமரிப்பு நிலையம் வன்னேரி குளம். வன்னேரி குளத்தில் உள்ள ஒரே ஒரு வைத்தியசாலை இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான ஆஸ்பத்திரி. பின்னும் கட்டி கொண்டிருக்கணும். இந்த ரோட்டு பாருங்க, நேராக போனால் அப்படியே சோலை இந்த இடத்துக்கு போகுது. என்ன சோலை இடத்துக்கு போகுது. இதில் வர வெண்டில் இடது பக்கம் திரும்பிண்டா பல்லவராங்க. ஆனால் அந்த ரோட்டு கொஞ்சம் அவ்வளவு சரியில்லை. முதல்ல நல்லா இருந்தது. ஆனால் திரும்பி இப்போ கொஞ்சம் மலைகள் வந்து பழுதாகிஇருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துக்கு வேலை பண்ண முடியுது. ஆனால் ஆரம்ப வைத்தியசாலை என்று போட்டிருக்கு. ஆனால் இன்னும் இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்கணும். ஆனால் இங்கே ஆம்புலன்ஸ் வசதி இல்லையா? இல்லை. இந்த பக்கம் இப்படி நேராக இந்த பக்கம் போனால் ஹாஸ்பிட்டலுக்கு இடது பக்கம் போனால் நேராக போனால் முருகண்டி வருது. கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் வரும். அது கொஞ்சம் பரவாயில்லை. ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. இடையில் கொஞ்சம் சின்ன பள்ளங்கள் இருக்குது. மற்றபடி ஓகே. இந்த நேற்று நேராக போனால் அப்படியே முருகண்டி கோயிலடிக்கு போவோம். 22 கிலோமீட்டர். அப்படியே நேராக வந்தீங்கன்னா இதில் அங்கேருந்து வரும்போது இடது பக்கம் இந்த ரோட்டில் திரும்பினால் நாங்கள் உங்களுக்கு காட்டின ஒரு பயிர் செய்யணும். வித்தியாச தென்னை பயிர் செய்யணும். நான் தண்ணீரை தான் பாய்ச்சி நவீன முறையில் என்று சொல்லி அதை பாருங்க வருகின்ற காலையில். இதுதான் நாங்கள் காட்டின. இதில் போனால் இடது பக்கம் கோயில் இருக்குது. அதுக்கு முன்பக்கமாக வைத்தியசாலை உண்டு. உண்மையிலே இந்த வைத்தியசாலை கொஞ்சம் பின்தங்கிய கட்டுற மாதிரி தான் கிடக்கு. ஆனால் இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்கணும். ஆனால் இன்னும் திறக்க இல்லை. ஆம்புலன்ஸ் வசதி தான் இல்லை என்றதில் சொன்னார்கள். ஆனால் ஆம்புலன்ஸு ஒன்று பெறணும்னு சொல்லினோம். எனவே நலன் விரும்பிகள் யாராக இருந்தால் அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அன்பளிப்பாக வண்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியான பின்தங்கிடம் பாருங்கள். உடனே சரியான இடங்க போக்குவரத்திலும் குறைவு. அந்த பக்கம் போனால் ரோட்டு வசதி இல்லை. இந்த பக்கம் போனால் 22 கிலோமீட்டர். ஓகே, நன்றி. அடுத்த பார்ப்போம். தென்னை மரத்தை பாருங்கள். எப்படி நல்ல சோழியாக இருக்குது. தென்னைக்கு பேர் போன இடம்னா இங்கே தான். கொழும்பு ரோட். மாதம்ப முருகன் கோவில்.